ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरवे नमः। मोकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनधारणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यदेशधारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण महामंत्र की जय। श्री वेंकटेश श्री भक्तिवेदांत स्वामी श्री प्रभुपाद महाराज की जय। श्री गुरुदेव की जय। ताई गौर पेमानंदे हरि हरि ओम। हरे कृष्णा कृतिங்க மாதாஜி 6:43. பிரிந்தா மாதாஜி எடுத்துட்டீங்களா நீங்க? எடுத்துட்டேன் பிரபு. ஓகே, நீங்க தான் படிக்கணும். 6:43. தத்ர தம் புத்தி சம்யோகம் லபத்தே பௌர்வதேகிகம் யததே ச ததோ பூயः சம்சித்தோ குரு நந்தன. படிங்க மாதாஜி. குரு மைந்தனே, அத்தகு பிறவியை அடைபவன் தனது முந்தைய பிறவியில் திவ்ய உணர்வினை மீண்டும் பெற்று பூரண வெற்றியை அடைவதற்காக அந்நிலையிலிருந்து மேலும் முன்னேற்றம் அடைய முயல்கின்றான். பொருளுரை: நல்ல பிராமண குடும்பத்தில் தனது 3வது பிறவியை எடுத்த பரத மன்னர் பூர்வீக திவ்ய உணர்வினை மீட்பதற்காக ஒருவர் நற்பிறவி எடுப்பார் என்பதற்கு சிறந்த உதாரணம் ஆவார். இவ்வுலகில் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த பரத மன்னரின் காலத்தில் இருந்து இவ்வுலகம் தேவர்களால் பாரத வர்ஷ என்று அறியப்பட்டு வருகின்றது. அதற்கு முன் இலாவிரத வருஷ என்று அறியப்பட்டு வந்தது. இந்த சக்கரவர்த்தி ஆன்மீக பக்குவத்தை அடைவதற்காக தனது இளம் வயதிலேயே கடமையில் இருந்து ஓய்வு பெற்றார். ஆனால் வெற்றியடைய தவறினார். அதன் பின்னர் அவர் ஒரு நல்ல பிராமண குடும்பத்தில் பிறந்தார். எப்பொழுதும் தனியாகவும் எவருடனும் பேசாமலும் இருந்ததால் ஜடபரதர் என்று அறியப்பட்டார். பின்பு அவர் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி என்பது மன்னர் ராஜகணரால் கண்டறியப்பட்டது. தெய்வீக முயற்சிகள் எதுவும் என்றும் வீணாவதில்லை என்பதை இவருடைய வாழ்விலிருந்து அறியலாம். கிருஷ்ண உணர்வில் பூரண பக்குவத்தை அடைவதற்கான வாய்ப்பினை பகவானின் கருணையால் ஆன்மீகவாதிகள் மீண்டும் மீண்டும் பெறுகின்றனர். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பரதனுடைய அந்த வாழ்க்கை வரலாறு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோன்னா, ஒருத்தர் இந்த மாதிரி பயிற்சியை விட்டுட்டு போயிட்டா என்ன ஆகும்னு சொல்லி அர்ஜுனன் கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த மாதிரி கொஞ்சம் பயிற்சி பண்ணால் என்ன, நிறையா பயிற்சி பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு அதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நிறையா பயிற்சி பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுடைய. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 6:43 மாதாஜி. 6.43. இல்ல பிரபுஜி, டிராவலிங்ல இருக்கவங்க பிரபுஜி. கேட்டே இருங்க, கேட்டே வாங்க. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால் இந்த ஜடபரதனுடைய வாழ்க்கையை சொல்கிறாங்க. இந்த பரதான்னு சொல்கிறது மிகப்பெரிய கிங்கு. இவர்னாலையும் இவருக்கு பரத வருஷம்னு சொல்லி இவர் பேர்லாம் இவனெல்லாம் வந்துச்சு. ஓகே. ஸோ அதனால் இவர் என்னென்னா நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்தார். அரசராக இருந்தார். இள வயசுலேயே துறவரம் போட்டு நல்ல கிருஷ்ண கான்சியஸில் ரொம்ப கிருஷ்ண மேலே ரொம்ப பிரியமாகி அவர் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம காட்டுக்கு போயிடலான்னு சொல்லி காட்டுக்கு வந்துட்டார். காட்டில் பயிற்சி பண்ணும்போது ரொம்ப தீவிரமாக மெடிடேட்லாம் பண்ணுவார் கிருஷ்ணனை பற்றி நினச்சிட்டே. அப்போ என்ன ஆச்சு, அந்த காட்டில் ஒரு மாயை தான் இந்த வேலை பண்ணுறாங்க. ஒரு மானு
வந்து வருது அந்த சைடு. அது வந்து குழந்தை வயிற்றில் இருக்குது. அது வந்து வேகமாக வந்துட்டுருக்கு. ஏன்னா அது சிங்கம் துரத்திட்டு இருக்கு. உயிரை காப்பாற்றிக்கணும், குழந்தையை காப்பாற்றிக்கணுன்ட்டு, வயிற்றில் இருக்க குழந்தையை காப்பாற்றணும் என்ன பண்ணால் அது ஒரு ஜம்ப் அடிக்குது அந்த நதியில். ஜம்ப் எடுக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா அது அதோடைய உயிர் தலைப்புனால அது உயிர் பிரிஞ்சிச்சு. அப்போ அந்த குழந்தை வந்து அந்த ஆற்றுல விழுந்துச்சு, அந்த தண்ணியில் விழுந்துட்டான். இதை வந்து பரத மகாராஜ் அந்த சிங்கம் கர்ஜிக்கிறதை கேட்டு பரத மகாராஜ் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சு பார்த்தா அங்கே சிங்கம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த மான்குட்டி சத்ரியாவோடைய ஸ்பிரிட் இல்லையா. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஓல்டு வாசனை இருக்கோ அது போகாது. இப்போ சப்போஸ் நம்ம ஒரு விதத்தில் வேலை பண்ணிக்கணும்னு வச்சுக்கோமே, இல்லை நம்ம ஒரு விதமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோன்னா அந்த வாசனை போகாது. அதுக்கேற்றாப்படி சிச்சுவேஷன் கொடுப்பாங்க மாயா. இப்போ இவங்களுக்கு என்ன சத்ரியானா ப்ரொடெக்ஷன், எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்குறது தான் அவருடைய வேலை. இவர் என்ன பண்ணார், அந்த மான்குட்டி இருந்தோன்னா அவர் என்ன பண்ணார், அவருடைய கடமையை பண்ணிட்டார். உடனே சிங்கம் போயிடுச்சு, மான்குட்டியை காப்பாற்றிட்டார். மான்குட்டியை காப்பாற்றிட்டு அவர் என்ன பண்ணால் அது மேலே அவருக்கு பட்டுதல் வந்துடுச்சு. அவர் தோளில் போகிறதும் சரி, அப்படி அதோட விளையாடுறது, இந்த மாதிரி மான்குட்டி வந்து சின்ன வயசுலேயே பார்க்கறதுனால அது அம்மா மாதிரி நினைக்குது. இப்படியே அவர் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய பர்பஸை வந்து விட்டுட்டார். எதுக்காக நம்ம ராஜ்யத்தில் உள்ள அந்த அழகிய பெண்கள் இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டார். இங்கே வந்து ஒரு மான் மேலே என்ன ஆயிடுச்சு, அவருக்கு பட்டுதல் வந்துடுச்சு. உடனே அவர் பரத மகாராஜா அப்படின்னு நினைக்க மாட்டார். நம்ம இவருக்கு அந்த மாதிரி ஒரு சோதனை, நமக்கு வேறு மாதிரி சோதனை வரும். நம்ம இதுக்கெல்லாம் நான் இல்லை மானுக்கெல்லாம் மயங்க மாட்டேன்னு நம்ம நினச்சிக்கலாம். ஓகே, நமக்கு வேறு மாதிரி சோதனை. இப்போ சீதா மாதா வந்து இந்த பொன்மானுக்கு மயங்கினாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மான்னா மான் கிடையாது. நம்ம இதில் பணம், இல்லை நிலம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு விஷயத்தில் மாட்டுவோம். அதனால் அவர் அந்த பயங்கர உடனே அதே நினச்சிட்டே அவர் என்ன பண்ணிட்டார், அவர் வந்து ஒரு வட்டம் மான் வந்து காட்டுக்கு போயிடுச்சு, வளர்ந்துருச்சு, காட்டுக்கு போயிடுச்சு. மானை எங்கே காணோம், ஏதோ புளி எதுவும் அடித்து சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அப்படி வயசாகிடுச்சுல வர்றாரு. அப்போ கல் தடுக்கி அப்படி மலையில் உருண்டு இறந்துடுறார். இறக்கும் போது மானை நினச்சிடுறார். ஏன்னா வியாபி சுரன்பாவம் தேஜரந்தே கலைவனும் தம் ஏ வீதி கவுந்தையா சதா தத்பாவ பாவிதான். இறக்கும்போது நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்களுடைய பாவத்தை நம்ம ஏற்றுக்க வேண்டியதான். மானை நினச்சி இறந்தனால இவருக்கு அடுத்த பிறவி வந்து மான் பிரிவு வந்துடுச்சு. உடனே நம்ம என்ன நினைக்கக்கூடாதுன்னா, என்ன கிருஷ்ணர் எதுவுமே ஹெல்ப் பண்ணவே இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. கிருஷ்ணர் மிக கருணை உள்ளவர். அவருக்கு மான் மேலே அவ்வளோ பிரியம் இருந்ததுனால ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாருன்னா, மான பிறவி கொடுத்தாலுமே அது கர்ம வினைப்படி வந்தாலுமே கிருஷ்ணர் அந்த பழைய பிறவியுடைய ஞாபகத்தை அவர் கொடுக்குறார். அவருக்கு ஞாபகம், நமக்கெல்லாம் ஞாபகம் இல்லையா, பழைய பிறவி நம்ம என்னவா இருந்தோம் நமக்கு ஞாபகம் கிடையாது. ஆனால் அவருக்கு அது ஞாபகம் இருக்குது. நம்ம பொருளில் பெரிய ராஜாவாக இருந்தோம், நம்ம மானை நினச்சி இறந்ததுனால மான் பிறவி கிடச்சிச்சுன்ட்டு என்ன பண்ணிதான் இந்த மான் மாத்திரம் என்ன பண்ணால் தனியாக போய் தான் நிற்கும். எல்லாருடையும் சேர மாட்டாங்க இந்த மான். அப்படியே முனிவர்கள் பக்கத்தில் ஆசிரமத்தில் இருக்க பக்கத்தில் பையன் அங்கே உள்ள புல்லை மேய்ஞ்சிட்டு முனிவர்கள் பக்கத்துலேயே இருக்கும் இந்த மான். ஓகே, இப்படியே அந்த மான் வந்து டயத்தை பாஸ் பண்ணி இறந்த பிறகு திருப்பி 3வது பிறவியில் பிராமண குடும்பத்தில் பிறந்துட்டாங்க. ஒரு பிறவி தண்டனை. பிராமண குடும்பத்தில் பிறந்தால் 2 பிறவியும் அவருக்கு ஞாபகத்தில் இருக்குது. முதல்ல கிங்காக இருந்தோம், அப்புறம் மானானோம், இப்போ வந்து ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தோம்னா அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஜட பரதான். அவர் என்ன பண்ண நல்லா தரகாத்தமாக உடல், ஆனால் அவர் வந்து பேசு கிடையாது, ஊமை மாதிரியும் செகிழன் மாதிரியும் நடிப்பார். காது கேட்காது, பேசும் அந்த மாதிரி நடிப்பார். நடிச்சுட்டே வருவார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அவங்களுடைய பிரதர்ஸ்லாம் வந்து அவரை நிராகரிச்சிடுவாங்க. தேவையில்லை கெட்டு போனதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிடுவார். ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கொடுப்பாங்க, வெயில் மழை எல்லாத்தையும் இது பண்ணிட்டு பாடி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆகிடும். இந்த மாதிரி அவர் நிறைய பாசிட்டிவ் இருக்குது அதில் அவரை வச்சு. அதனால் அவர் பேர் ஜட பரதர். ஜடம்னு சொல்லுவாங்களா, என்ன ஜட மாதிரி இருக்கேன், அந்த மாதிரி ஜட பரதர்னு சொல்லி அவர் பேர் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ரியலைஸ்ட் பர்சன். ஓகே, குளிக்க மாட்டார். அப்படியே குளித்தாலும் என்ன பண்ணுவார், நம்ம 2 பாத்ரூம் போயிட்டு குளிக்கணும் இல்லையா, அவர் குளிச்சுட்டு வந்து 2 பாத்ரூம் போவார். அந்த மாதிரி வேண்டேன்னு பண்ணுவார். ஆச்சமன் அப்புறம் ஆச்சமன் போயிட்டு டாய்லெட் போவார். அந்த மாதிரி அவங்க அப்பா ரொம்ப ட்ரை பண்ணுவார் பிராமணன் ஆக்கும்னு சொல்லிட்டு. இவர் அப்புறம் முடியாதுன்னு சொல்லி ரொம்ப முட்டாளாக இருக்கான்னு நினச்சி விட்டுருவார். ஆனால் அவர் உண்மையில முட்டாள் கிடையாது. மனது ஃபுல்லாக என்ன பண்ணுவார், அவர் கிருஷ்ணன் தியானம் பண்ணிகிட்டே இருப்பார். ஓகே, அதில் கிங் ரகுகணான்னு சொல்லி ஒரு பெரிய ராஜா வந்து அவருடைய பல்லக்க தூக்கிறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லி இவர் கூட்டு போவாங்க. அப்போ இவர் என்ன பண்ணார், இந்த எறும்பெல்லாம் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல்லக்க நேராக தூக்காமல் அப்படி எறும்பு வரும்போது ஜம்ப் பண்ணுவார். அப்போ என்ன அவன் பல்லக்க ஆடும் இல்லையா,
வந்து அந்த ராஜா கோவம் வந்துடும். ஏய் ஒழுங்காக தூக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொன்னோடனே அந்த சேவர்லாம் பயந்துருவாங்க. மிச்சம் 3 பேர், ஐயா ராஜா நாங்கள் ஒழுங்காக தான் தூக்குறோம், புதுசாக வந்தவர் தான் அப்படி ஆடுறாருன்னு சொல்லுவோம். உடனே ராஜா ரொம்ப கோவமாக சொல்லுவார், ஏய் இவ்வளோ குண்டாக இருக்க ஃபேட்டாக இருக்க, உனக்கு ஒழுங்காக தூக்க முடியாதான்னு சொல்லி அவர் ராஜா கோவமாக கேட்பார். அவர் ஒன்றுமே சொல்லாமல் தான் திருப்பி ஆடினோடனே ரொம்ப ராஜா கோவந்தோடனே இந்த ஜனபதனுக்கு ராஜா மேலே ஒரு கருணை வந்துடும். உடனே ராஜாட்ட ஃபஸ்ட்டு இப்போ தான் பேசுகிறார், நான் வந்து குண்டும் கிடையாது நீ ஒல்லியும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ராஜா பல்ட்டி அடித்து கீழே உட்காந்து கீழே இறங்கிடுறார். டக்குன்னு காலில் விழுந்து கும்பிட்டுருவார். அவர் சொன்ன போதைகள் கேட்டுட்டு அவர் வந்து இந்த உடலெல்லாம் ஆன்மான்ற மாதிரி சொல்ல உடனே அவர் ராஜா வந்து நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் போதிக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட வந்துடுவார். அப்போ தான் வந்து ஜடபதன் ஃபர்ஸ்ட் டைம் ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. எங்கே இருக்கீங்க? பெரம்பூர் ரத யாத்திரைக்கு வந்திருக்கேன். ஓ சரி, ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ அதனால் அந்த ராஜா வந்து அப்புறம் அந்த ராஜா மூலமாக தான் இந்த உபதேசங்கள்லாம் இவர் எல்லாத்தையும் சொல்லுவார். ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து பாகவதத்தில் வந்து இந்த பாசிட்டிவ்லாம் வருது. ஓகே, ஸோ அதனால் வந்து எப்படி இந்த பகவானுடைய கருணையினால் இந்த மாதிரி பெர்ஃபெக்ஷன் கிடச்சிரும் அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்குது. ஓகே, இப்போ 44 படிக்கலாம். சத்யாநாபுரம் நீங்கள் படிங்க. 44 சத்யாநாபுரம் பாதி படிக்கிறீங்க. பெருசா இருக்கு, பாதி படிக்க பாதி அவங்க மத்திய படிக்கட்டும். கிருத்திகா ஸ்லோகம் படிங்க. பூர்வாபியாசேன தேனைவ ீயதே ஹி அவசோபிஷः ஜிக்ஞாசுபி யோகஸ்ய சப்த பிரம்மா அதிவர்த்ததே. படிங்க பிரபு. மொழிபெயர்ப்பு. தனது பூர்வ ஜன்ம திவ்ய உணர்வின் காரணத்தால் யோகத்தின் கொள்கைகளை நடமாடாமலேயே அவன் அவற்றால் இயற்கையாக கவரப்படுகிறார். அத்தகைய ஆர்வமுடைய ஆன்மீகி எப்பொழுதும் சாஸ்திரங்களின் சடங்குகளிலிருந்து உயர்ந்து நிற்கின்றான். பொருளுரை. முன்னேற்றமடைந்த யோகிகள் சாஸ்திரங்களின் சடங்குகளால் அதிகம் கவலைப்படுவதில்லை. மாறாக தங்களை யோகத்தின் மிக உயர்ந்த பக்குவ நிலையான பூரண கிருஷ்ண உணர்விற்கு உயர்த்தக்கூடிய யோகத்தை கொள்கைகளால் அவர் இயற்கையாகவே கவரப்படுகின்றனர். ஸ்ரீமத் பாகவதத்தில் 3.33.7 முன்னேறிய ஆன்மீகவாதிகள் வேத சடங்குகளை அலட்சியப்படுத்துவதை பற்றி விளக்க பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. அகோபத விஸ்வவேஸ்வோ தோக்காரியா யஜ்ஜீவாக்ரே பர்த்ததே தாம துப்பயம் தே புஷ் தபஸ்தே ஜு ஹிவு ஷக்னு பார்த்யா பிரஹ்மானோசு நாம குருநாந்தி ஏதே. எம்பெருமானே, உமது திருநாமங்களை உச்சரிப்பவர்கள் நாயை தின்னும் குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஆன்மீக வாழ்வில் மிக மிக முன்னேற்றம் அடைந்தவர்களாவர். இவ்வாறு நாம உச்சாரம் செய்பவர்கள் எல்லா விதமான தவங்களையும் தியாகங்களையும் செய்து எல்லா புண்ணிய ஸ்தலங்களிலும் நீராடி எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்தவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஹரிதாஸ் தாக்கூர் தனது ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இல்ல இவங்க ஒரே நிமிஷம் சத்யா இவங்க நிர்மலா மாதாஜி படிக்க முடியாதுல்ல? இல்ல முடியாது. சரி, நீங்க வீட்டுல போட்டுக்கோங்க. சரி, தேங்க்யூ. சரி, நான் படிச்சிரேன் இந்த பிரகாரம். இல்ல இந்த கிருத்திகா மாதாஜி படிக்கணும், நிறைய பேர் இருக்காங்க. திருப்பி டைம் இருந்தா தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ. படிங்க மாதாஜி, கிருத்திகா மாதாஜி. ஹரிதாஸ் தாக்கூரை தனது முக்கிய சீடர்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்ட பகவான் சைத்தன்யர் இதற்கான பிரபலமான உதாரணத்தை காட்டினார். ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்க நேரிட்ட போதிலும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே
என்ற பகவானின் திருநாமத்தினை தினமும் 3 லட்சம் முறை ஜபம் செய்வது என்னும் தனது கொள்கையில் உறுதியுடன் இருந்த காரணத்தினால் பகவான் சைத்தன்யர் அவரை நாமாச்சாரியர் என்னும் பதவிக்கு உயர்த்தினார். மேலும் இறைவனது திருநாமத்தை இடையறாது ஜபம் செய்ததால் அவர் தனது முந்திய வாழ்வில் சப்த பிரம்ம என்று அறியப்படும் வேதங்களின் சடங்குகளை எல்லாம் செய்து முடித்தவராக கருதப்படுகிறார். எனவே ஒருவன் தூய்மை அடையாத வரை கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை ஏற்பதோ இறைவனின் திருநாமமான ஹரே கிருஷ்ணா உச்சாரணத்தில் ஈடுபடுவதோ சாத்தியமில்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அதனால் முதல்ல இதுலேயே வந்து அவர் வந்து எல்லாத்தையும் முடிச்சிடுறார். ஓகே, தன்னை அறியாமலே அவர் வந்து இந்த யோக பிரின்சிபல்லாம் கவர் பண்ணுறார். ஓகேவா? ஸோ அதனால் அந்த மாதிரி சொல்கிறார். ஓகே, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் கிருஷ்ண கான்சியஸ்க்கு வந்து அவங்க பயிற்சி பண்ணிலாம் வரமாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து அவங்க வந்து இது பண்ணி இன்வால்வ் ஆகிடலாம். ஓகே, ஸோ அதான் அந்த ஒரு ஸ்லோகம் சொல்கிறாங்க. அஹபத்தோ சுபச்சோதுகரியான் எஜுஹாரி வத்தது நாமதுபியம் தேவதவசே ஜூ சஷ்ணுவாரியா பிரமாணு நாம கிரந்தி ஏதே சொல்லி ஒரு ஸ்லோகம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்லோகத்தில் வந்து அர்த்தம் பார்த்தீங்கன்னா அதிலே போட்டுருக்காங்க, நாயை தின்றவர் கூட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஹரே கிருஷ்ண மந்திரம் சேன் பண்ணார்னா அவர் வந்து ரொம்ப தூய பிராமணன் ஆகிடுறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால் நம்ம வந்து முயற்சி பண்ணி தான் இப்போ ஒருத்தர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சார்னா எப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். எப்படி அவர் வந்து முயற்சி பண்ணாமல் அப்படி வர்றாருன்னா அது அந்த முதல்ல பிரிவிலேருந்து விட்டுருக்காரு. ஓகே, சத்யா மாதாஜி, நான் 45 படிக்கிறீங்களா? 45 6.45 பிரயத்னாத் யதமானஸ்து யோகி சம்சுத்த கில்பிஷா அநேக ஜன்ம சம்சித்த ததோ யாதி பராம் கதிம். படிங்க மாதாஜி. Hare. And when the yogi engaged himself with sincere endeavor in making further programs, being washed of all contamination, then ultimately achieving perfection after many births of practice. He attains the supreme goal. Thank you, Mataji. Hare Krishna. ஸோ இந்த யோகி இந்த மாதிரி சின்சியராக அவர் ஃபர்தராக பயிற்சி என்ன பண்ணுறாரு, அவருடைய அந்த இதெல்லாம் போன பிறகு என்ன கடைசியில் அவர் பெர்ஃபெக்ஷன் ரொம்ப பரவிக்கப்புறம் அவருக்கு அந்த அல்டிமேட் கோல். அதுதான் பகுநாம் ஜன்மநாமத்தை ஞானவான் மாம் பிரபத்தியதே. பகுநாம் ஜன்மநாமத்தை நிறைய பறவைகள் தாண்டி கடைசியில் தான் அவருக்கு என்னது மாஸ்டர் சரணக்கூடிய அந்த இது வந்திருக்கு. பர்பட் ஹாசினி படிக்கிறியா? பர்பட் படி. 45 பர்பட். A person born in a particular righteous, aristocratic or sacred family becomes conscious of his favorable condition for executing yoga practices. With determination, therefore, he begins his unfinished task and thus he completely cleanses himself of all material contaminations. When he is finally free from all contaminations, he attains the supreme perfection of Krishna consciousness. Krishna consciousness is a perfect state of being free from all contamination. This is confirmed in Bhagavad Gita 7.28. Esham tu mandakadavam jananam punyakarmanam devanda mohan mukta bhajante mantradavrata. After many births of executing pious activities, when one person is completely free from all contaminations and from all illusory dualities, he becomes engaged in the transcendental loving service of the Lord. So, Yesham Dundagaram Janana Punyagram.
தே துவந்தோக நிர்முக்தா பஜனேமாம் திருடபதா. எல்லா விதமான பாவ செயலில் விடுபட்ட பிறகு தான் பக்தி சேவையில் ஈடுபட முடியும். ஓகே. ஸோ அதனால் இந்த யோகி வந்து என்ன பண்ண முடியுமா, இந்த மாதிரி பல பிறவியில் கடந்த பிறகு கடைசியில் என்ன ஆகிடும், கிருஷ்ணவனுக்கு வந்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக தேவையில்லை, லிஃப்ட் அப் பண்ண மாதிரி. ஓகே. அதனால் பிரபுபாதருடைய கருணையினால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இந்த சேட் பண்ணி இந்த மாதிரி பக்தி தொண்டில் ஈடுபடுறதுக்கு ஒரு சான்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வாழ்க்கையில். 46 ஹரி நீங்கள் பண்ணா நீப்படி 46. तपस्विभ्यो अधिको योगी ज्ञानिभ्यो विमतोऽधिका कर्मिभ्याचाधिको योगी तस्माद् योगी भवार्जुन. हाँ पढ़ी. Translation. Your yogi is better than the ascetic and greater than the empiricist. And the greater than the fruity worker. Therefore, O Arjuna, in all circumstances, be a yogi. Be a yogi. பர்பட் கொஞ்சம் படி. பர்பட் எடுத்துட்டு யார் நீ? படி. When we speak of yoga, we refer to linking our consciousness with the supreme absolute truth. Such a process is named differently by various practitioners in terms of the particular method adopted. When the linking process is predominantly in fruitive activities, it is called karma yoga. Karma yoga, okay. When it is predominantly empirical, it is called jnana yoga. Jnana yoga, okay. And when it is predominantly in a devotional relationship with the Supreme Lord, it is called bhakti yoga. Bhakti yoga or Krishna consciousness is the ultimate perfection of all yogas, as will be explained in the next verse. The Lord has confirmed herein the superiority of yoga, but he has not mentioned that it is better than bhakti yoga. Bhakti yoga is full spiritual knowledge, and therefore nothing can excel it. Asceticism without self-knowledge is imperfect. Empiric knowledge without surrender to the Supreme Lord is also imperfect. And the fruitive work without Krishna consciousness is a waste of time. Therefore, the most highly praised form of the yoga performance mentioned here is Bhakti Yoga, and this is still more clearly explained in the next verse. Yoga is greater than ascetic, greater than empiricist, greater than fruity worker. Okay. தபஸ்விபியானா அசெட்டிக்ஸ். அது தமிழில் என்ன போட்டிருக்காங்க பிருந்தா மாதாஜி? ஃபஸ்ட்டு இதுக்கு தபஸ்விபியோக்கு பிருந்தா மாதாஜி அது தமிழுக்கு என்ன போட்டிருக்காங்க? தபஸ்விபியோனா என்ன போட்டிருக்காங்க அர்த்தம்? வேர்ட் டு வேர்ட் மீனிங்ல தவம் புரிபவனை விட. ஓ, தவம் புரிவதை விட. சரி, ரைட், ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஸோ தவம் புரிவதை விட இல்லைன்னா அவங்க இந்த மாதிரி ஞானியை விட கர்மியை விட அதிகமானது பக்தி யோகி தான். ஓகே, அதுதான் வந்து அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்குது உங்களுக்கு. ஓகே, தவம் புரிகிறவங்களுக்கு ஒரு நோக்கம், நமக்கு ஏதாவது பெருசாக கிடைச்சிடும், மைஸ்டிக் பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஞானிக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, அவரும் மனயோகங்களை நிறைய கோட்டை கட்டுறாரு. அதே மாதிரி ஃப்ரூட்டி ஒர்க்கர் கர்மியஸுக்கும் நிறைய நோக்கங்கள் இருக்குது, எப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு, நம்ம ரிசல்ட் எப்படி என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி. ஆனால் பக்தி யோகியில் வந்து நோக்கம் வந்து கிருஷ்ணரை எப்படி திருப்தி பண்ணலாம். ரிஷிகேஷ சேவன பக்தி உச்சதே, எப்படி கிருஷ்ணனுடைய பொருள்களை திருப்திப்படுத்தலாங்கிறது தான் பக்தி யோகி. இது வந்து லாஸ்ட் ஸ்லோகம் இந்த சாப்டரில் படிக்க. மலைவாசி பிரபு நீங்கள் கொஞ்சம் படிங்க. விஷ்ணு பிரபு நீங்கள் புக் கையில் வச்சுருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு, வச்சிருக்கேன் பிரபு, புக் வச்சிருக்கேன் பிரபு. சரி, மலைவாசி பிரபு வச்சு படிக்கிட்டா அப்புறம் நீங்கள் படிங்க. ஓகே பிரபு. மலைவாசி 47 பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. யோகினாமபி சர்வேஷாம் யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் ததவான் பஜதே யோ மாம் சமேயுக்த தமோ மதா. சமேயுக்ததமோ மதா. படிங்க பிரபு. டிரான்ஸ்லேஷன். மேலும் எல்லா யோகிகளுக்கு மத்தியில் எவன் ஒருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்போதும் என்னில் நிலைத்து
தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகின்றானோ அவனே யோகத்தில் என்னோடு மிகவும் நெருங்கியவனும் எல்லாரையும் விட உயர்ந்தவனும் ஆவான். இதுவே எனது அபிப்பிராயம். பொருளுரை. பஜத்தே என்னும் சொல் இங்கு மிகவும் முக்கியமானதாகும். பஜத்தே என்னும் சொல் பஜ் என்னும் வினைச்சொல்லிலிருந்து வருவது. இவ்வினை சொல் சேவை என்னும் பொருளில் உபயோகிக்கப்படுவதாகும். வழிபடுதல் எனும் தமிழ் சொல் பஜ் எனும் பொருளில் உபயோகப்படுத்த முடியாததாகும். வழிபடுதல் என்றால் தகுந்த நபருக்கு மதிப்பும் மரியாதையும் அளித்து வணங்குவது என்று பொருள். ஆனால் அன்புடனும் நம்பிக்கையுடனும் தொண்டு புரிவது என்பது புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கு மட்டுமே உரியதாகும். ஒருவன் மதிப்புமிக்க மனிதனையோ தேவரையோ வழிபடாமல் இருக்க முடியும். அவனை பண்பற்றவன் என்று அழைக்கலாம். ஆனால் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டு புரிவதை எவரும் தவிர்க்க முடியாது. அவ்வாறு தவிர்ப்பவன் கடுமையான நிகழ்ச்சிக்கு உள்ளாவான். ஒவ்வொரு உயிர்வாழியும் பரமபுருஷ பகவானின் அம்சம் என்பதால் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது ஸ்வரூப நிலையில் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டாற்ற கடமைப்பட்டவர்கள். இவ்வாறு செய்ய தவறுபவன் வீழ்ச்சி அடைகிறான். பாகவதம் 11.5.3 இதனை பின்வருமாறு உறுதிப்படுத்துகின்றது. யா ஏஷா புருஷம் சாக்ஷாத் ஆத்ம பிரபவம் ஈஸ்வரம் ந அசந்த்ய அவஜானதி ஸ்தானாத் பிரஷ்ட மதயத. எல்லா உயிர்வாழிகளின் மூலமான ஆதி புருஷருக்கு தொண்டு செய்வது எனும் தனது கடமையை நிராகரிப்பவன் எவனாக இருந்தாலும் அவன் நிச்சயமாக தனது ஸ்தானத்திலிருந்து வீழ்ச்சி அடைவான். இந்த ஸ்லோகத்திலும் பஜந்தி எனும் சொல் உபயோகிக்கப்பட்டுள்ளது. பிரபு படிக்கணும், விஷ்ணு பிரபு படிக்கணும். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க விஷ்ணு பிரபு படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. எதுல பிரபு ஸ்டார்ட் பண்றது? அதான் போட்டுக்க சொன்னாரு. இந்த ஸ்லோகத்திலும் பஜந்தி எனும் சொல் உபயோகிக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரெண்டாவது பேராகிராஃப். இந்த ஸ்லோகத்திலும் பஜந்தி எனும் சொல் பிரபு பார்த்துட்டேன். இந்த ஸ்லோகத்திலும் பஜந்தி என்னும் சொல் உபயோகிக்கப்பட்டுள்ளது. எனவே பஜந்தி என்னும் சொல் பரமபுருஷ பகவானுக்கு மட்டுமே பொருந்துவதாகும். ஆனால் வழிபடுதல் என்னும் சொல்லை தேவர்களுக்கோ சாதாரண ஒரு உரிய வாலிக்கோ கூட உபயோகிக்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்த ஸ்லோகத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ள அவஜானிந்த என்னும் சொல் பகவத்கீதையிலும் காணப்படுகின்றது. அவஜாந்தி மர்ம மூடர்களும் அயோக்கியர்களும் மட்டுமே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை இழிந்துரைக்கின்றனர். பகவானுக்கு தொண்டு செய்யும் மனப்பான்மை இல்லாத இத்தக மூடர்கள் பகவத்கீதைக்கு வியாக்கான்மியம் எழுத தொடங்கி விடுகின்றனர். இதன் காரணத்தால் பஜந்தி என்னும் சொல்லுக்கும் வழிபடுதல் என்னும் சொல்லுக்கும் உள்ள வேறுபாட்டை அவர்களால் முறைய காண முடிவதில்லை. எல்லா யோக பயிற்சிகளுக்கும் பக்தி யோகத்தில் நிறைவு பெறுகின்றன. மற்ற எல்லா யோகங்களும் பக்தி யோகத்தில் உள்ள பக்தி என்னும் நிலைக்கு வருவதற்கான முறைகோலாயாகும். யோகம் என்றால் உண்மையில் பக்தி யோகம் தான். மற்ற யோகங்கள் அனைத்தும் பக்தி யோகம் என்னும் இலக்கை நோக்கியே படிக்கிறார்களோ கர்ம யோகத்தில் தொடங்கி பக்தி யோகத்தில் முடியக்கூடிய ஆன்மீக தன்னுணர்வை பாதை மிகவும் நீண்டதாகும். பலனை எதிர்பார்க்காமல் செயல்படும் கர்ம யோகம் இப்பாதையின் ஆரம்பமாகும். கர்மயோகம் ஞானத்திலும் துறவிலும் உயர்ச்சி பெறும்போது அந்நிலை ஞான யோகம் என்று அறியப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. நிப்பாட்டிங்க போகும். தேங்க்யூ பிரபு. ஓகே பிரபு. ஓகே. இதில் பாருங்க நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம். பிருந்தாபாரதி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து படிக்கிறதுக்கு. முதல்ல கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே. ஸோ எல்லா யோகிகளையும் யார் என் மேலே ரொம்ப ஸ்ரத்தையாக இருக்காங்களோ அவங்க தான் சிறந்த யோகின்றான். ஓகே. அப்போ நிறைய யோகி இருக்காங்களே, கர்ம யோகி, ஞான யோகி, பக்தி யோகி இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய யோகி இருக்கு. தியான யோகி அதுதான் ஒரு ஸ்டெப் மாதிரி. இப்போ லிஃப்ட்டில் போகிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோரு, டாப் ஃப்ளோர் தான் பக்தி யோகி. ஓகே. உடனே கூட்டு போகிறதுக்கு பக்தி யோகி. மற்றதெல்லாம் ஒரு லெவல் நின்றுட்டு அப்படியே அங்கே ஸ்டாக்னேட் ஆகிடும். அதனால் பஜத்தேன்ற வேர்டு பஜ் அப்படின்னாலே சேவை பண்ணுறதான் குறிக்குது. ஓகே.
அதனால் பகவானுக்கு சேவை பண்ணுறது தான் கரெக்டான ஒரு, ஏன்னா நம்ம சோரோட நேச்சர் என்னென்னா அன்பு செலுத்துறது, சேவை பண்ணுறது. ஓகே, அன்பு யார் மேலேயாவது செலுத்தணும், அதே மாதிரி சேவை பண்ணணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பௌதிக லோகத்தில் வந்து அன்பை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே உள்ள ரிலேஷன்ஷிப் மேலே நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து நம்ம திருப்புறோம். சேவைகள் வந்து மனிதனுக்கு சேவை பண்ணுறோம். ஆனால் பகவானுக்கு தான் இந்த சேவை பண்ணோன்னா எல்லாருக்குமே போய் ரீச் ஆகும். ஏன் மமைமாம்சோ ஜீவலோக்கே ஜீவபுத்த சனாத்தனா, என்னுடைய பாட்டன் பார்சல் கிருஷ்ணா சொல்றார். அதே மாதிரி பாவத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க, யதா தரோர் மூல நிசேஷனா திருப்தந்தி தஸ்கந்த புஜாபசாக்கா பிராணாபகாரா சதேந்திரியானாம் சர்வார்கணம் ததைவ சர்வார்கணம் அச்சுதேஜா. இப்போ ஒரு ஸ்லோகம் உண்டு. இது வந்து எப்படி வயிற்றுக்கு உணவு அளித்தோன்னா அது உடல் முழுவதும் போய் சேருது எனர்ஜி. அதே மாதிரி வேருக்கு தண்ணி விட்டோன்னா அந்த ட்ரீ ஃபுல்லாக பலனடையுது. தனியாக இலைக்கு இல்லைன்னா கிளைக்கெல்லாம் விட தேவையில்லை. ஸோ வேருக்கு தான் தண்ணி விடணும். அதே மாதிரி பகவானை நம்ம திருப்தி பண்ணோன்னா, சேவை பண்ணோன்னா எல்லாருமே திருப்தி ஆயிடுவாங்க. ஓகே, துர்வாச முனி அந்த மாதிரி 10,000 டிசேபிள்ஸில் வரும்போது, திரௌபதி கிட்ட வரும்போது அந்த மாதாஜி அப்போ தான் அவங்க எல்லாம் சாப்பிட்டு கையை கழுவிடுவாங்க. ஏன்னா அந்த மாதாஜி சாப்பிட்ற வரையும் எவ்வளோ வேணாலும் அந்த அன்னம் வந்து அந்த அன்னபாத்திரத்தில் வரும். இந்த மாதிரி ஒரு வரம் கொடுத்துருப்பார் ஒரு தேவர். அதனால் இந்த மாதாஜி கடைசியில் தான் சாப்பிடுவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து துரியோதனன் என்ன பண்ணுவான்னா, இந்த துர்வாசமணியை நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ண துர்வாசமணி உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். உடனே துரியோதனன் சொல்லுவான், கெட்ட எண்ணம் பிடிச்சதுனால அவன் என்ன சொல்லுவான்னா, பாண்டவர்கள் சாப்பிட்டு முடித்தவொடனே நீங்கள் போகணும் அவங்க வீட்டுக்கு அப்படி சரி. ஏன்னா காட்டில் இருக்கார் பாண்டவர்கள், உபசரிக்க முடியாது இல்லையா, 10,000 பேர் கூட்டு போனால் சபிக்கட்டும் சாகட்டும்னு சொல்லி அவன் நினைப்பான். அதனால் அவர் வந்து 2 மணி 2:30 மணிக்கு மேலே போங்கன்னு சொல்லி சொன்னவொடனே சரின்றுவார். அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. இப்போ துர்வாசமணி என்ன பண்ணுவார், அவங்க திசைப்பெல்லாம் கூப்பிட்டு வந்து உடனே யுதிஷ்டர் வந்து வரவேற்பார். எல்லாம் பசியோடு வந்திருக்காங்க, என்ன உணவு இருக்கான்னு, உணவெல்லாம் ரெடி பண்ணிடுவோம், நீங்கள் போய் நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி போவார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அவங்களுக்கு. அப்போ வந்து கிருஷ்ணன் எல்லோரும் ப்ரே பண்ணுவார். கிருஷ்ணன் அங்கே வருவார். அவர் எனக்கு பசிக்கிறது ஏதாவது இருந்தால் தான்னு சொல்லி கேட்பார். திரௌபதி என்ன எல்லாம் நாங்களே இப்போ திண்டாடிட்டு இருக்கோம், துர்வாசமணியும் அவங்களுடைய 10,000 சிறில் வந்திருக்காங்க, என்ன பண்ணுறது, நீ பசிக்குன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. உடனே அவர் அங்கே உள்ளதெல்லாம் பார்ப்பார். பாத்திரத்தில் ஏதோ ஒரு சின்ன பருக்கை ஒட்டியிருக்கும். அந்த பருக்கை சாதத்தை எடுத்து அவர் சாப்பிட்டுட்டு ஏப்ப விடுவார். அங்கே குளிச்சுக்கிட்டு இருந்தாலே இன்னும் கொஞ்சம் பசி அதிகமாகும். குளிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா, அங்கே எல்லாம் கிருஷ்ணன் ஏப்ப விட்டோன்னே எல்லாருக்கும் வயிறு நிறைஞ்சிடும், எல்லாம் ஏப்ப விடுவோம். அப்போ பீமனும் யுதிஷ்டர்கிட்ட போய் சொல்லுவார், பீமன்கிட்ட போய் சொல்லுங்கள், பீமன் நகலும் போய் துர்வாசரை கூட்டு வாங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே இவர் போய் சொன்னவொடனே பீமனும் நகலும் அங்கேருந்து வருவாங்க. வாங்க வாங்க பிரசாதம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவங்கெல்லாம் பார்ப்பாங்க, நல்லா வயிறு நிறைஞ்சிச்சு, ஒரு பருக்கு கூட சாப்பிட முடியாதுன்னு சொல்லி எல்லாம் பார்ப்பாங்க. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அந்த தண்ணியிலேருந்து அப்படியே ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. நாங்கள் வரலன்னு ஓடிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி ஏன்னா கிருஷ்ணர் திருப்தி ஆகிட்டோன்னா எல்லாம் திருப்தி ஆயிடுவாங்க. இது மக்கள் சேவை மகேசன் சேவை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து தவறான ஒரு கருத்து. ஆக்சுவலாக மக்கள் சேவைனா உண்மையிலே மக்களுக்கு என்ன சேவை பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கணும். சட்டைக்கு சேவை பண்ணால் ஓகேம்மா, சட்டையை சேவை பண்ணிட்டேன்னா ஒருத்தர் கிணறுல விழுந்த உடனே அவன் சட்டையை மட்டும் தூக்கிட்டு வந்தால் காப்பாற்றினா அர்த்தமா இல்லை. உண்மையிலே மக்களுக்கு சேவைனா அவர் வந்து உடலிலே ஆன்மா இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வு பதிக்கிறது தான் உண்மையான சேவை. சும்மா அந்த ஒரு நேரம் சாப்பாடு போட்டு நான் சேவை பண்ணிட்டேன் இப்படிங்கிறது ரொம்ப கிராஸ் லெவல் சேவை. ஓகே, இதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்க மக்கள் சேவை மகேஷன் சேவை. உண்மையான சேவை வந்து ஆன்மீக எஜுகேஷன் கொடுக்கும்போது, ஆன்மீக எஜுகேஷனாக ஒருத்தர் ரொம்ப ஏழையாக இருக்கும்போது அப்போ அவர்கிட்ட பேசி நம்ம கொடுக்க முடியாது. அப்போ அவருக்கு வேணுங்க பிரசாதத்தை கொடுத்து அவர் சாட்டிஸ்ஃபை ஆனது நம்ம என்ன பண்ணணும், அந்த ஞானத்தை போதிக்கணும். அதனால் இது வந்து அல்டிமேட் நாலேஜ் வந்து கிருஷ்ண உணர்வு. அதனால் நம்ம எல்லோரும் பாட்டன் பாசலாம் கிருஷ்ணரை சேவை பண்ணி இருந்தாலே அதுதான் அல்டிமேட். அதனால பஜந்தின்ற வேர்டை வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அபஜானந்தி மாமுடா மானுஷ்யம் தருமாசிரம் பரம்பாவம் அஜானந்தோ மாமபூத மகேஸ்வரம். என்னைய வந்து நான் மனித உருள் வரும்போது என்னை என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு மனிதன் நினச்சிடுவாங்க எல்லாரும். அவங்களாம் மூடா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் வந்து பகவத்கீதை திட்டுறாரு. ஓகே, பகவதை படிக்கலாம். மாதாஜி பிருந்தா மாதாஜி படிங்க நீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சில பிரபாதி ஞான யோகம் பல்வேறு உடல் நிலை முறைகளால் பரமாத்மா மீதான தியானத்தில் உயர்ச்சி பெற்று மனம் அவற்றில் நிலை பெறும் போது அந்நிலை
அஷ்டாங்க யோகம் எனப்படுகிறது. மேலும் எப்போது ஒருவன் அஷ்டாங்க யோகத்தையும் தாண்டி பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரை அடைகின்றானோ அந்த இறுதி நிலை பக்தி யோகம் என்று அறியப்படுகின்றது. உண்மையில் பக்தி யோகமே இறுதி குறிக்கோள் ஆகும். ஆனால் பக்தி யோகத்தை உண்மையாக ஆய்வதற்கு மற்ற யோகங்களை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முன்னேற்ற பாதையில் உள்ள யோகி நித்தியமான நல்ல அதிர்ஷ்டமான பாதையில் உள்ளார். ஒரு குறிப்பிட்ட நிலையில் பற்றி கொண்டு அந்நிலையிலிருந்து முன்னேற்றம் அடையாமல் இருக்கும் யோகி அந்த குறிப்பிட்ட பெயரால் கர்ம யோகி, ஞான யோகி அல்லது தியான யோகி, ராஜயோகி, சனயோகி என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றான். பக்தி யோக நிலைக்கு வரும் அளவிற்கு ஒருவன் அதிர்ஷ்டம் பெற்றிருந்தால் அவன் மற்ற யோகங்கள் அனைத்தையும் கடத்துகிறவனாக அறியப்பட வேண்டும். எனவே கிருஷ்ண உணர்வே யோகத்தின் மிக உன்னத நிலையாகும். நாம் இமயமலை என்று குறிப்பிடும் போது உலகின் மிக உயர்ந்த மலையை குறிப்பிடுகின்றோம். அதில் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் இறுதியாக கருதப்படுவது போல யோகங்களில் உயர்ந்தது பக்தி யோகம். ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ நல்ல எக்ஸாம்பிள் கொடுங்க பார்த்தீங்களா. உயர்ந்த மலை இமயமலை, அதுலேயே வந்து மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ அதே மாதிரி யோகத்திலேயே சிறந்த யோகம் அஷ்டாங்க யோகம், ஞான யோகம், கர்ம யோகம், இதில் எல்லாம் தியான யோகம், இதெல்லாம் சிறந்தது பக்தி யோகி அப்படிங்கிறது சொல்லலாம். கிருத்திகா மாதாஜி, நீங்கள் ஒரு பேராகிராஃப் படிங்க, அதுக்கடுத்து சத்யநாராயண பிரபு லாஸ்ட் பேராகிராஃப் படிக்கட்டும். ஹரே கிருஷ்ணா பிரபு. பக்தி யோகத்தின் பாதையில் கிருஷ்ண உணர்விற்கு வருவதற்கு ஒருவன் மிகவும் நல்ல அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். இந்த பக்தி யோகத்தின் மூலம் வேதங்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் அவன் நன்றாக நிலை பெற்று வாழ முடியும். ஒரு சீர்மிகு யோகி சியாமசுந்தரர் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணரின் மீது தனது கவனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். அவர் தனது அழகிய மேக வர்ண திருமேனியுடனும் சூரியனை போன்ற பிரகாசிக்கும் தாமரை முகத்துடனும் ஆபரணங்களுடனும் பிரகாசிக்கும் உடைகளுடனும் பூ மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டும் காட்சியளிக்கின்றனர். பிரம்மஜோதி என்று அழைக்கப்படும் தனது பிரம்மாண்டமான தேஜஸின் மூலம் அவர் எல்லா திசைகளையும் பிரகாசப்படுத்துகிறார். அவர் ராமர், நரசிம்மர், வராகர், பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் முதலிய பல்வேறு ரூபங்களில் அவதரிக்கின்றனர். அவர் சாதாரண மனிதனை போல அன்னை யசோதாவின் மைந்தனாக தோன்றுகிறார். மேலும் கிருஷ்ணர் கோவிந்தர், வாசுதேவர் என பல்வேறு பெயர்களால் அறியப்படுகிறார். அவரே பக்குவமான குழந்தை, கணவர், நண்பர் மற்றும் எஜமானர். அவர் எல்லாவித வைபவங்களும் திவ்ய குணங்களும் நிரம்ப பெற்றவர். பகவானின் இத்தகைய இயல்புகளை பற்றிய பூர்ண உணர்வில் இருப்பவன் மிக உன்னதமான யோகி என்று அழைக்கப்படுகின்றார். ஹரே கிருஷ்ணா. ஸோ அந்த பக்தி யோகி பாருங்க எப்படி ஒரு விவரிக்கிறார் பாருங்க. ஷியாம சுந்தர் வந்து இந்த மாதிரி பாவனை ஃபுல்லாக வர்ணனை தான் இருக்குது. அது மாதிரி ஓகே, நாரதமணி வர்ணனை பண்ணுறாரு, அதே மாதிரி கோலாவந்தான் எப்படி இருக்குன்னு சொல்லி வர்ணனை பண்ணுறாங்க, சிவன் வர்ணனை பண்ணுறாரு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் நினச்சி பார்க்கணும். ஆக்சுவலாக கிருஷ்ணனுடைய வர்ணனை எப்படி இருக்குது. அதே மாதிரி முகுந்த மாசத்தில் வந்து குலசேகர ஆழ்வார் வந்து கிருஷ்ணனை எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லி தராரு, கிருஷ்ணனை எப்படி நினச்சிக்கணும், சேன் பண்ணுறது, இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான நாமங்கள் இருக்குது அவருக்கு. ராமன், வராகா, கிருஷ்ணா. இதெல்லாம் எதுக்காக இந்த பாஷ்யம்லாம் பண்ணுறாரு? இந்த லீலைகள்லாம் நம்ம இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் வந்து இதில் கவரப்பட்டு அவருடைய லோகத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள் தான் அவர் பண்ணுறார். அதனால் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு தொழிலில் இருக்காங்களோ, ப்ரீச்சிங் தொழிலில் இருக்காங்களோ, அவங்கள கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஏன்னா கிருஷ்ணனுடைய எண்ணமே அதுதான். நல்லா 3 வேளை சாப்பாடு போடணும், இந்த மாதிரி யார் பண்ணுறாங்களோ இது ரொம்ப ரொம்ப டெம்பரவரி. ஓகே, அது பண்ண வேணான்னு சொல்லலை, ஆனால் அல்டிமேட் அது கிடையாது. அப்போ என்ன, அதை விட நல்லது என்னது? நீ 3 வேளை சாப்பாடு போடல, அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தா அவனே பார்த்துமா. வேலை வாங்கி கொடுத்தா போதுமா? யோசிச்சு பாருங்க. அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும். கடைசியில் பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம இயங்குறோம்னா இன்பத்துக்காக இயங்குறோம். அந்த இன்பம் எங்கே இருக்குன்னா கிருஷ்ண உணர்வு தான் இருக்குது. ஓகே, அதனால் ஒருத்தருக்கு அந்த கிருஷ்ண உணர்வை போதிச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லாம் வந்துடும். ஏன்னா நம்ம எல்லாமே நம்மளாம் ஏற்பாடு பண்ணிக்கிறோம். குழந்தையா இருந்தாலும் நம்ம எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கோம். இங்கே இல்லை, யாருக்கு இந்த வசதிகள் எப்படி யார் வந்து வசதிகள் பண்ணித்தரா? கிருஷ்ணர் தான் பண்ணித்தரார். அப்படிங்கிற யார் ஒருத்தர் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தினாங்களோ
அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன வசதிகள் வேணுமோ அவ்வளோ வசதிகள் கிருஷ்ணா பண்ணி கொடுத்துருவார். ஓகே, பெரிய பணக்காரனுடைய பையன் கவலைப்படணுமா என்ன? இல்லை, அந்த பணக்காரர் எல்லா விதமான வசதிகளும் அவர் பண்ணி கொடுப்பார். அதே மாதிரி கிருஷ்ணர் தான் இருக்கிறதுலே எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம கிருஷ்ணருடைய குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம எதுக்காக ஒரி பண்ணணும்? எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது காட்டில், அவங்கெல்லாம் என்ன எக்கனாமிக் பிளானிங்காக போட்டுட்ருக்காங்க. ஜிஎஸ்டி எப்படி இருக்குது, சரி ஜிடிபி எப்படி இருக்குது, எப்படி க்ரோத் எப்படி இருக்குது, இதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஃபேமிலி கணக்கு வழக்கெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்களா என்ன? அவங்களுக்குலாம் எப்படி வருது சாப்பாடு, எல்லாம் எப்படி வருது? அவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க இல்லையா? அதனால் இந்த ப்ராப்ளம் நமக்கு ஏன் இப்படி வருதுன்னா, இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது. நம்ம இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்ததுனால இப்படி கிடையாது, இந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இதை மாற்ற முடியும், நம்மளால் மாற்ற முடியாது. அதனால் பெஸ்ட் யூஸ் ஆஃப் பேட் பார்கெயின். இப்போதைக்கு இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம்? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த கிருஷ்ணரை நம்ம திருப்தி பற்றிட்டோன்னா பஞ்சம் வரும்போது கூட நமக்கு உணவுக்கு தட்டுப்பாடு இருக்காது. இந்த மாதிரி பிரபுபாதம் இருக்கும்போது அவரோட பஞ்சம் வந்தது. பிரபுபாதம் சொல்கிறாங்க, டிவோட்டிஸ் வீட்டில் வந்து அப்போ தட்டுப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் பேராகிராஃப் சத்யநாராயண பிரபு நீங்கள் படிங்க. சத்யநாராயண பிரபு. ஹரே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யோகத்தின் இத்தகு உயர்ந்த பக்குவ நிலை பக்தி யோகத்தின் மட்டுமே அடையக்கூடியது. இது எல்லா வேத இலக்கியங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ தஸ்யை தே கதி ததாஹயஸ் அயர்தா பிரகாஷந்தே மகாத்மனா. படிங்க. இறைவனிடமும் ஆன்மீக குருவிடமும் அசையாத நம்பிக்கையுடைய மகாத்மாக்களுக்கு மட்டுமே வேத ஞானத்தின் முக்கிய கருத்துக்கள் அனைத்தும் தாமாகவே வெளிப்படுத்தப்படுகின்றன. பக்திர் அஷ்ய பஜனம் தத் இஹ முத்ரோபாதி நைரஷ் யோன முஷ்மி மன கல்பன எதத் ஏவ நைஷ்கர்மயம் பக்தி என்றால் இப்பிறவி மறுபிறவி இரண்டிற்குமான எல்லாவித ஜட லாப ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு பகவானுக்கு அன்பு தொண்டு புரிவதற்காகும். அத்தகு ஆசைகள் எதுவுமின்றி மனதை முழுமையாக பரமபுருஷ பகவானிடம் அர்ப்பணிக்க வேண்டும். இதுவே நைஷ்கர்மியா. இவையே யோக முறையின் மிக உயர்ந்த பக்குவ நிலையான பக்தியை கிருஷ்ண உணர்வினை செயலாற்றும் முறைகளில் சிலவாகும். ஸ்ரீமத் பகவத்கீதை தியான யோகம் என்னும் 6ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ இது பார்த்தீங்களா கடைசியில் மீட்டில் படுங்க பிரபு. ஸோ 6ஆவது சாப்டர் முடிச்சிட்டோம் இப்போ. ஸோ அதனால் நைஸ் கம்யூனி என்ன இந்த மாதிரி டியோடாக இது என்ஜாய் பண்ணுன்ற நம்ம வந்து இந்த பௌதிகத்தை தூக்கணுன்ற அந்த நினைப்பு இல்லாமல் முழுவதுமாக மனதை வந்து கிருஷ்ண மேலே லயிச்சிருந்தோன்னா அதுக்கு பேர் அதுதான் வந்து அதோடைய நைஸ் கம்யூனியோட நோக்கம். ஓகே, அதுதான் ஆக்சுவலாக பக்தி. ஸோ இது உன்னதமானது. இது ரீச் பண்ணணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி வந்து ஹரிகிருஷ்ண மந்திரம் பயிற்சி பண்ணுறது, 4 ஒழுக்க விதிமுறைகளில் இருக்கிறது, இதெல்லாம் பண்ணனா கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணி சங்கம் எடுக்க தான் என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு அந்த ரூட்லேயே இருக்கிற அந்த ஆசைகள் என்ன ஆகும், போக ஆரம்பிக்கும். இல்லைன்னா இந்த ஆசைகள் போகிறது வந்து கடினம், போகவே செய்யாது ஆக்சுவலாக. ஓகே, மேலோட்டமாக நம்ம பாவ வெளிகளில் பிரயாசித்தம் தேர்றது வந்து ஈஸி. ஜோசியக்காரன்லாம் சொல்கிறாங்களா, இந்த மாதிரி கோயிலுக்கு போங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னா அது பிரயாசித்தம். அது வந்து யானை குளியல் மாதிரி. யானை நல்லா குளிக்கும், ஜோராக குளிச்சிருக்கேன்னு நினச்சா அது என்ன பண்ணும், ஆற்றங்கரைக்கு வந்துட்டு அங்கே உள்ள மணலை எடுத்து ஃபுல்லாக மேலே போட்டுரும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய பிரயாசித்தம்லாம். ஒரு பாவ காரியம் பண்ணோடனே அவர் ஜோசியக்காரன் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா, ஒரு கோயிலில் போயிட்டு விளக்கி தீபம் ஏற்றிட்டிங்கன்னா அந்த பகவான் உங்களை வந்து காப்பாற்றுவார், இந்த பாவம் போயிடும்னா, அந்த பாவம் போன மாதிரி இருந்தாலுமே அந்த ஆசைகள் இருக்கனால திருப்பி அதே பாவத்தை பண்ணுவோம். அப்போ ஜெயிலுக்கு போகிறான் திருடன், தெரியாதா என்ன, இவ்வளோ பேர் திருடி இருக்காங்க ஜெயிலுக்கு போவாங்க, தெரியாமலா பண்ணுறான்? இல்லை, அவனை வந்து உண்மையிலே பக்குவப்படலை. பக்குவப்பட்டால் தான் திருட மாட்டான். அதே மாதிரி நம்ம ஆசைகளை கைவிட்டால் தான்
நம்மளால் அந்த மாதிரி இதை வந்து பண்ணாமல் இருக்க முடியும். ஓகே, தேவையில்லாத விஷயங்களை பண்ணாமல் இருக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும், இந்த 4 ஒழுங்குமுறைகள்லாம் நம்ம மீற ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ இந்த உலகத்தில் திருப்பி வர வேண்டியதான். ஓகே, அதனால் இந்த பற்றுதல் எப்போ விட முடியும்னா, ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்ல சொல்ல கிருஷ்ண மேலே பற்றுதல் வர வரதான் இந்த கீழ்த்தரமான எண்ணங்கள், கீழ்த்தரமான ஆசைகள்லாம் போக ஆரம்பிக்கும். இதை நம்முடைய ஃபோர்ஸ்னால் விட முடியாது. ஓகே, சில பேர் ஃபோர்ஸ்னால் நான் விட்டுருவேன், நினச்சா பண்ணிடுவேன், டீ குடிக்கிறதை விட்டுருவேன், நினச்சா காஃபி குடிக்கிறதை விட்டுருவேன், நினச்சா சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதை விட்டுருவேன், இதெல்லாம் வந்து சும்மா நினச்சா டிவி சீரியல் பார்க்குறத விட்டுருவேன். அப்படி கிடையாது. அவங்க அந்த ஃபோர்ஸை வந்து குணங்கள் இருக்கு, அதில் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களால விடவே முடியாது. ஆக்சுவலாக அப்போ விடணும்னா என்ன படிக்கணும், ஹையர் டேஸ்ட் இருக்கணும். அதுதான் இதில் சொல்கிறாங்க. பகவானுடைய வர்ணனைகள் கேளுங்க, பகவானுடைய அழகை பாருங்க, ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்கள். இப்படி நம்ம பண்ண தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி அந்த வாசனை போக ஆரம்பிக்கும். இல்லைன்னா கடைசி வரையும் என்ன பண்ண முடியாது. இறக்கும் தருவாயில் கூட ஒரு கிழவனுக்கு கூட என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஓகே, அதனால் இது நம்ம ஏற்கனவே கதை பார்த்துருக்கோம். அக்பரும் பீர்பாலும் சொல்லும்போது அக்பர் சொல்வார், வயதானவர்களாக ரொம்ப புனிதமானவர்கள்னுவார். ஓகே, எப்படி ஒரு பழமொழி இருக்குது, குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தப்பு. குழந்தை வந்து அறியாமையில் இருக்குது, அவ்வளோதான். குழந்தையும் அனிமலும் ஒன்று ஆக்சுவலாக. ஏன்னா அனிமல்ஸும் அறியாமையில் தான் இருப்பாங்க. வீட்டில் இருக்க கேட்டுலாம் இருக்கு இல்லையா, அவங்களும் அறியாமையில் இருக்காங்க. அதனால் அறியாமையில் இருக்கிறனால அவங்கள நல்லா ட்ரீட் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். ஆனால் தெய்வம் சொல்ல முடியாது. தெய்வம் யார், முழுதும் உணர்ந்தவர் தான் தெய்வம். ஓகே, அதனால் குழந்தைக்கு அந்த ஏஜ் வந்தோடனே, அந்த பக்குவம் வந்தோடனே என்ன ஆகிடும், அந்த மாதிரி ஆசைகள்லாம் நிறைவேற்ற போயிடுவாங்க. அதனால் பீர்பால்கிட்ட அக்பர் சொல்கிறாரு, வயசானவங்கள்லாம் ரொம்ப புனிதமானவர்கள், அவங்க எல்லா ஆசையும் போயிடுச்சுன்னு சொல்கிறார். பீர்பால் சொல்வார், இல்லை அப்படி கிடையாதுன்னு. அக்பருக்கு பிடிக்காது. பீர்பால் சொல்ல, நான் நிரூபிக்கிறேன்னுவார். ஓகே, அடுத்த நாள் வந்து என்ன ஒரு 5-10 நாள் கழிச்சு கூட்டுவார், ஒரு இடத்துக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லுவார். ஓகேன்னு சொல்லி அக்பர் ஓகே சொல்லி வருவார். ஏன்னா பீர்பால் ரொம்ப கெட்டிக்காரன்னு தெரியும். அப்போ பீர்பால் சொல்வார், நீங்கள் உங்கள் பொண்ணு இளைய பொண்ணையும் கூட்டு வாங்கன்னு சொல்லுவார். ஓகேன்னு சொல்லி கூட்டு வருவார். இப்போ ஒரு வயதான இறக்கம் தருவாயில் இருக்க ஒருத்தர் வீட்டுக்கு போவாங்க. அவர் பெட்டில் படுத்திருப்பார், அவர் எந்திரிக்க கூட முடியாது அவரால். ஸோ அக்பர், பீர்பால், அக்பருடைய பொண்ணு 3 பேர் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே அந்த வயதானவர் வந்து இந்த இளைய பெண்ணை மாத்திரம் பார்த்துட்டே இருக்கிறார். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்னா, அவருடைய நிறைவேறாத ஆசைகளும் இருக்குது ஆக்சுவலாக. அப்போ கிருஷ்ணர் கருணையோடு என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த பிறவி தர்றார். அடுத்த பிறவி தர்றதுன்னா உடனே ராஜாவை பிறவி தர முடியுமா என்ன? அப்படி கிடையாது. அவர் என்னென்ன கர்மங்களில் பண்ணாரோ, யார் யாரை திட்டினாரோ, யார் யாரை அடித்தாரோ, எப்படி பாவம் பண்ணாரோ அதுக்கெல்லாம் ஏத்தாப்படி ஒரு பிறவி. வீட்டில் போட்டுக்காங்க மாதாஜி. அப்போ அந்த மாதிரி ஒரு பிறவி, அது பன்றிக்குட்டியாக கூட இருக்கலாம். பரவாயில்ல, ஒரு பன்றியாக கூட இருக்கலாம். அந்த பன்றி இன்னொரு பன்றி கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கலாம் இல்லையா. இந்த மாதிரி கூட பிறவி, இழிவான பிறவி கிடைக்கும். ஏன் அவர் பன்றியான பிறவி கிடைக்குன்னா, எந்த விதமான சாப்பாடையும் சாப்பிட்டுப்பார், எல்லாத்தையும் சாப்பிடுவார். அப்போ அவர் கனவு என்ன இருக்குது, என்ஜாய் பண்ணுற கனவு இருக்குது. அப்போ என்ன ஆகும், அந்த மாதிரி பிறவி தான் கிடைக்கும். நம்ம என்ன சேர்த்து வச்சோமோ அதுக்கு ஏற்றபடி தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம 10 ரூபாய் வச்சுக்கிட்டு மெர்சிடிஸ் பென்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டாலும் தருவாங்களா என்ன? நீ மெர்சிடிஸ் பென்ஸ் வேணும்னா அதுக்கு ஏற்றபடி காசு 60 லட்சம் ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஓகே, 10 ரூபாய்க்கு எப்படி வாங்க முடியும்? அதே மாதிரி 10 ரூபா அந்த மாதிரி 10 ரூபா மாதிரி உள்ள நற்பலன்களை செஞ்சுட்டு எனக்கு ராஜா மாதிரி நான் என்ஜாய் பண்ண அடுத்த பிறகுலாம் எப்படி கிடைக்கும்? நீ 10 ரூபாய்க்கு என்ன என்ஜாய் பண்ணணும் அதை என்ஜாய் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, இப்படி தான் வந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக, பிறவிகள்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆசைகள் போகணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த ஆசைகள் போகிறதுக்கு என்ன ஒரே வழி என்ன, அதுதான் அந்த கிருஷ்ண உணர்வில் என்ன பண்ணுறாரு, பிரபுபாதர் வந்து இந்த வழி போட்டு கொடுத்துருக்காரு. ஏன்னா யார் ஒருத்தர் சின்சியராக பண்ணுறாங்களோ, யாராக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முன்னேறதுக்கு வந்து சமமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால் நம்ம வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு சொல்லணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். இப்போ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதை இப்போ வந்து சதானந்தி வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, அஜாமிலா அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க.